பாருங்கள். தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே ஆமென். ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே, உம்மை நன்றியோடு கூட உம்மை துதிக்கிறோம் அப்பா. எங்கள் ஒவ்வொருவரையும் அதிகமாக நேசிக்கும் எங்கள் பரலோக தகப்பனே, உம்மை போற்றுகிறோம், உம்மை புகழ்கிறோம், உம்மை ஆராதிக்கிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த ஜூம் மீட்டிங் வழியாக நாங்கள் அனைவரும் உம்மை ஒரே குடும்பமாக ஆராதிக்க ஒரு வாய்ப்பை கொடுத்த கிருபைக்காக உமக்கு கோடான கோடி நன்றி செலுத்துகிறோம் அப்பா. துதிக்கு பாத்திரரே, துதியில் மகிழ்வோடே, துதிகளில் பயப்படத்தக்கவரே, துதியின் மத்தியில் வாசம் செய்பவரே, உம்மை நன்றியோடு கூட உம்மை துதிக்கிறோம். ஆண்டவர் வல்லவர், நல்லவர், என்றும் உள்ளது அவரது பேரன்பு. அவரை நாம் முழு மனதோடு ஆராதிப்போம். வானதூதர்கள் அனைவரும் அரியணை முன் முகம் குப்புற விழுந்து கடவுளை ஆராதித்தார்கள். நாமும் இப்பாடலை பாடி ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை ஆராதிப்போம். ஆராதிப்பேன், நான் ஆராதிப்பேன், ஆண்டவர் இயேசுவை ஆராதிப்பேன். ஆராதிப்பேன், நான் ஆராதிப்பேன், ஆண்டவர் இயேசுவை ஆராதிப்பேன். வல்லவரே உம்மை ஆராதிப்பேன், நல்லவரே உம்மை ஆராதிப்பேன். வல்லவரே உம்மை ஆராதிப்பேன், நல்லவரே உம்மை ஆராதிப்பேன். ஆராதிப்பேன், நான் ஆராதிப்பேன், ஆண்டவர் இயேசுவை ஆராதிப்பேன். பரிசுத்த உள்ளத்தோடு ஆராதிப்பேன், பணிந்து குனிந்து ஆராதிப்பேன். பரிசுத்த உள்ளத்தோடு ஆராதிப்பேன், பணிந்து குனிந்து ஆராதிப்பேன். ஆராதிப்பேன், நான் ஆராதிப்பேன், ஆண்டவர் இயேசுவை ஆராதிப்பேன். ஆவியிலே உம்மை ஆராதிப்பேன், உண்மையிலே உம்மை ஆராதிப்பேன். ஆவியிலே உம்மை ஆராதிப்பேன், உண்மையிலே உம்மை ஆராதிப்பேன். ஆராதிப்பேன், நான் ஆராதிப்பேன், ஆண்டவர் இயேசுவை ஆராதிப்பேன். தூதர்களோடு ஆராதிப்பேன், ஸ்தோத்திர பலியோடு ஆராதிப்பேன். தூதர்களோடு ஆராதிப்பேன், ஸ்தோத்திர பலியோடு ஆராதிப்பேன். ஆராதிப்பேன், நான் ஆராதிப்பேன், ஆண்டவர் இயேசுவை ஆராதிப்பேன். ஆராதிப்பேன், நான் ஆராதிப்பேன், ஆண்டவர் இயேசுவை ஆராதிப்பேன். மேலும் நம் ஆண்டவர் நம் அனைவரையும் கண்ணின் மணி போல பாதுகாத்து வருகின்றார். நம் அனைவரையும் நல் வழியிலும் செம்மையான வழியிலும் நடத்துவாராக. நாம் நடக்க வேண்டிய வழியை நமக்கு காட்டி அருள் புரிவாராக. வறண்ட நிலம் நீருக்காக தவிப்பது போல் நம் ஆன்மா ஆண்டவருக்காக ஏங்கி தவிப்பதாக என்பதனை மனதில் கொண்டு
இப்பாடலையும் நாம் பாடுவோம். உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு கற்று தாரும் தெய்வமே. உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு கற்று தாரும் தெய்வமே. நீரே என் தேவன், உம் நல்ல பரிசுத்த ஆவியானவர் செம்மையான வழியிலே நடத்த வேண்டுமே. செம்மையான வழியிலே நடத்த வேண்டுமே. மேகஸ்தம்பமே, அக்னி ஸ்தம்பமே, தேற்றும் தெய்வமே, துணையாளரே. மேகஸ்தம்பமே, அக்னி ஸ்தம்பமே, தேற்றும் தெய்வமே, துணையாளரே. உம்மை நோக்கி என் கைகளை உயர்த்தி உயர்த்தி மகிழ்கின்றேன் ஐயா. உம்மை நோக்கி என் கைகளை உயர்த்தி உயர்த்தி மகிழ்கின்றேன் ஐயா. வறண்ட நிலம் தவிப்பது போல் என் ஆன்மா உமக்காக ஒவ்வொரு நாளும் ஏங்கி ஏங்கி தவிக்கின்றதையா. ஏங்கி ஏங்கி தவிக்கின்றதையா. எனது ஏக்கமே, எனது பிரியமே, எனது பாசமே, எனது ஆசையே, எனது ஏக்கமே, எனது பிரியமே, எனது பாசமே, எனது ஆசையே. உமது அன்பை அதிகாலையில் காண செய்யும் கருணை நேசரே. உமது அன்பை அதிகாலையில் காண செய்யும் கருணை நேசரே. உம்மையே நம்பியுள்ளே நீர் விரும்பும் நல்ல பாதைகளை தினந்தோறும் காட்ட வேண்டும் திவ்யநாதரே. தினந்தோறும் காட்ட வேண்டும் திவ்யநாதரே. அன்பின் சிகரமே, ஆருயிரே, அனைத்தும் தெய்வமே, ஆறுதலே. அன்பின் சிகரமே, ஆருயிரே, அனைத்தும் தெய்வமே, ஆறுதலே. உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு கற்று தாரும் தெய்வமே. உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு கற்று தாரும் தெய்வமே. இப்பொழுது இந்த செய்தி வேளையில் ஆண்டவருடைய வார்த்தைகளை தியானிக்கவும், இச்செய்தி கொடுக்கும் சகோதரியின் மீது பரிசுத்த ஆவியானவர் இறங்கி வர வேண்டும் என்றும் இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற அற்புதமான நாமத்தில், இனிய நாமத்தில் நாம் ஜெபிக்கின்றோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே. ஆமேன், ஆமேன், ஆமேன். பிரைஸ் தி லார்ட். நாளிலும் மத்தியில் இருக்கிற சிஸ்டர் சரோஜினி அவர்கள் கர்த்தருடைய வார்த்தை பகிர்ந்து கொள்வார்கள். சிஸ்டர், பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். தேவன் நம்மோடு கூட இருந்து நமக்கு இந்த வேதத்தின் வெளிச்சத்தில தேவன் நம்மை நடத்துவாராக. இந்த நாளிலும் நம்ம ஆபகுக்கு தீர்க்க தரிசன புத்தகத்தை குறித்து நம்ம பார்க்க போறோம்.
அதுல சில அதிகாரங்கள் 3 அதிகாரங்கள் இருக்குது. சோ அதை குறித்து சில காரியங்களை நம்ம வந்து அலசி ஆராய்ந்து பார்க்க தேவன் கிருபை செய்வாராக. நம்ம வேதத்தை திருப்பிக் கொள்வோம். ஆபகுக் தீர்க்க தரிசன புத்தகத்தை நாம் எடுத்துக்கொள்ளலாம். ஸ்தோத்திரம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். இந்த ஆபகுக் தீர்க்க தரிசன புத்தகத்தை குறித்த அநேக காரியங்களையும் அதனுடைய பின்னணியங்களையும், இதுல தேவன் என்ன பெரிய ரகசியத்தை வைத்திருக்கிறார், பார்ப்பதற்கு ஒருவேளை அது சிறிய புத்தகமாக இருந்தாலும் அதுல இருக்கிற காரியம் எவ்வளவு பெருசா இருக்குது, எவ்வளவு பெரிய தீர்க்க தரிசனமான காரியத்தை வைத்திருக்கிறார், எவ்வளவு பெரிய வெளிப்பாட்டை தேவன் வைத்திருக்கிறார் என்பதை நாம் சற்று ஆராய்ந்து பார்க்க தேவன் கிருபை செய்வாராக. இந்த ஆபகுக் தீர்க்க தரிசன புத்தகமும் செப்பனியா புத்தகமும் நாகும் புத்தகம், இந்த 3 புத்தகங்களுமே கிட்டத்தட்ட ஒரே காலகட்டத்துல எழுதப்பட்ட புத்தகங்களாக இருக்குது. இது எந்த காலகட்டத்துல எழுதப்பட்டது, யாரால எழுதப்பட்டிருக்கு, இதோட மைய கருத்து என்ன, இப்படிங்கிற சில சின்ன இன்ட்ரடக்ஷன்ஸ பார்த்துட்டு அப்புறம் நம்ம வசனத்துக்குள்ள நம்ம போகலாம். இந்த ஆபகுக் தீர்க்க தரிசன புத்தகத்தை எழுதியவர் ஆபகுக் தான். ஆபகுக் என்ற தீர்க்கதரிசியே இதை எழுதியிருக்கிறாரு. இது எந்த காலகட்டத்துல எழுதியிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா, இயேசு கிறிஸ்து பிறப்பதற்கு முன்னாடி ஒரு 600 ஆண்டுகளுக்கு முன்பதாக எழுதப்பட்ட புத்தகமாக இருக்குது. கிமு 606 அல்லது 605 எழுதப்பட்ட புத்தகமாக இருக்குது. இது யாருடைய காலகட்டம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த யோயாக்கிம் ராஜா காலம், யோசியா, யோயாக்கிம் இவர்களுடைய காலகட்டத்துல எழுதப்பட்ட புத்தகமாக இருக்குது. இந்த புத்தகத்துடைய மைய கருத்து அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாவே விசுவாசத்தில் வாழ்தல், விசுவாசம் தான் இதோடைய மைய கருத்தாக இருக்கிறது. ஆபகுக் வந்து விசுவாசத்தை குறித்து ரொம்ப ஆழமாக இதுல எழுதியிருக்கிறத நம்ம பார்க்க முடியுது. விசுவாசம் தான் இதோடைய மைய கருத்தாகவும் இருக்குது. இது எந்த அளவுக்கு நமக்கு புதிய ஏற்பாட்டோட ஒத்து போகும் என்பதை நம்ம பார்க்க முடியும். விசுவாசம் இல்லைன்னா சுவிசேஷம் வந்து விசுவாசத்தினாலதான் மனுஷன் வந்து ரட்சிக்கப்படுகிறான். சோ புதிய ஏற்பாட்டு காரியத்தோடு மிகவும் ஒத்து போகக்கூடிய தேவையான வெளிப்பாடுதல் உடைய ஒரு நல்ல தீர்க்க தரிசன புத்தகமாக இந்த ஆபகுக் தீர்க்க தரிசன புத்தகம் இருக்கு. இதுல எந்த சூழ்நிலையில இதை எழுதுறாரு ஆபகுக் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா, பாபிலோன் ராஜ்ய காலத்துல அவங்க முற்றிலுமாய் அநேக நாடுகளை பிடிச்சிட்டு வராங்க. எகிப்தெல்லாம் பிடிச்சு அவங்கள முற்றிலுமா ஒரு வழியாக்கிட்டு அவர் திரும்பி வரும்போது வர்ற வழியில தான் அடுத்து யூதாவை வந்து இந்த இஸ்ரவேலை வந்து அவங்க வந்து பிடிக்கிறாங்க. சோ இத குறித்த தீர்க்க தரிசனத்தை தான் முன்கூட்டியே இங்க ஆபகுக் வந்து எழுதி வைத்திருக்கிறாரு. ஆபகுக் வந்து தேவனிடத்துல கேட்கக்கூடிய, இது வந்து ஒரு தீர்க்க தரிசன புத்தகம் அப்படின்னு சொல்றதை விட ஒரு தனிப்பட்ட மனுஷனாகிய ஆபகுக் அவருடைய தனிப்பட்ட ஒரு பர்சனல் ரிலேஷன்ஷிப் வித் காட், அவர் வந்து தேவன்கிட்ட பேசுறதும், தனக்கு நிறைய கேள்விகள் எழும்புது. பாத்தீங்கன்னா ஆரம்பமே ஒரே கேள்வியா இருக்கும். அவருடைய கேள்விகளும் அந்த கேள்விகளுக்கு தேவன் கொடுத்த பதில்களும், ஒரு பர்சனல் டைரி, ஒருத்தரோட தனிப்பட்ட ஒரு டைரி எடுத்து நம்ம பார்த்தா எப்படி இருக்கும், அந்த மாதிரிதான் வந்து இந்த ஆபகுக் தீர்க்க தரிசன புத்தகம். அப்போ யோசிச்சு பாருங்க, ஒரு தனிப்பட்ட மனுஷனை கொண்டு தேவன் எவ்வளவு பெரிய காரியங்களை செய்ய முடியும் அப்படிங்கிறதுக்கு ஆபகுக் வந்து ஒரு உதாரணமாக இருக்கிறாரு. இந்த ஆபகுக் அப்படின்ற வார்த்தைக்கே அர்த்தம் என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, மார்ட்டின் லூத்தர் அதுக்கான ஒரு அர்த்தத்தை கொடுத்திருக்காரு. அது என்ன அர்த்தம் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா, தேற்றுதல் அல்லது அணைத்துக் கொள்ளுதல் அப்படிங்கறதா அதோட மீனிங். ஆபகுக் அப்படிங்கும் போதே அணைத்துக் கொள்ளுதல், அதாவது எப்படிப்பட்ட அணைத்துக் கொள்ளுதல், ஒரு அழுகுற குழந்தைய எப்படியெல்லாம் நம்ம சமாதானப்படுத்துவோம், என்னெல்லாம் வேடிக்கை காட்டுவோம், அதை என்னென்னலாம் செஞ்சு அதை அப்படியே அணைத்து கொண்டு அதை அழுகாம அதை எப்படிலாம் காம் பண்ண நம்ம ரொம்ப ட்ரை பண்ணுவோம், எவ்வளவு அதை ஆறுதல் படுத்துவோம். சோ அப்படிப்பட்ட ஒரு அணைத்துக் கொள்ளுதல் தான் அந்த வார்த்தையினுடைய அர்த்தம். இது ஒரு ஆவிக்குரிய அர்த்தமாக எடுக்கும்போது, தேவன் எப்படியாக தன்னுடைய ஜனங்களை ஒருவேளை அடிச்சிருந்தா கூட, தன்னுடைய ஜனங்களை ஒரு விசை கைவிட்டு இருந்தா கூட, ஆனாலும் அவங்கள விடாம எப்படி அவர் அணைத்துக் கொள்ளுகிறார், எப்படி அவர்களை தேற்றுகிறார்,
எந்த அளவுக்கு அவர்களை வந்து ஆறுதல் படுத்துகிறவராக இருக்கிறார் அப்படிங்கிற ஒரு அர்த்தத்தோட கூட நம்ம இந்த புத்தகத்தை நம்ம பார்க்கலாம். இதுல பாத்தீங்கன்னா இந்த புத்தகத்தை ரெண்டா பிரிக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா என்ன விஷயம் அப்படின்னா, ஆஹ் யூத ஜனங்கள் அவர்கள் செய்கிற அநியாயங்கள் அல்லது தேவனுக்கு விரோதமாய் அவர்கள் செய்த அக்கிரமங்கள், தேவனை விட்டு அவர்கள் பின்வாங்கி போன அநேக காரியங்கள், ஆஹ் தேவனுடைய ஜனங்கள் தான். ஆனாலும் இவங்க செய்யற பாவம் அக்கிரமம் எவ்வளவு நாள் தான் தேவனும் ஆசீர்வதிச்சுட்டே இருப்பாரா? தப்பு செய்ய செய்யவா ஆசீர்வதிப்பாரு? அவங்க பின்மாறி போக இன்னும் பெருமை வேற பாராட்டிட்டு நான் தேவனுடைய ஜனம், நான் தேவனுடைய ஜனம் அப்படின்னு சொல்லிக்கிறதுனால மட்டும் தேவன் ஆசீர்வதிக்க முடியாது இல்லையா? தேவன் சொன்னபடி அவர்கள் வாழாம போனதுனால அவர்களுக்கு எப்படிப்பட்ட தண்டனைகள் உண்டானது. அந்த தண்டனை வந்து யார் மூலியமானா இங்க பாபிலோன் ராஜா நேபுகாத் நேச்சார் மூலமாக இவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு தண்டனையை கொடுக்கிறார். அதே நேரத்துல இவர்கள் சிறைப்பிடிக்கப்பட்டு போறாங்க, இவங்களுடைய ஆலயம் பாழாக்கப்படுகிறது, எருசலேம் நகரம் பாழாக்கப்படுகிறது, எல்லாம் தீக்கிரையாக்கப்பட்டு ஒண்ணுமே இல்லாம போகுது. இப்படிப்பட்ட ஒரு பெரிய ஆபத்து அவர்களுக்கு வருது. இது வர்றதுக்கு முன்னாடி இது நேரிடுங்கிற காரியத்தை தான் ஆபகுக்கு, இன்னும் ஆபகுக்கு மாத்திரம் இல்ல, அநேக தீர்க்கதரிசிகளுக்கு ரொம்ப அழகா தெளிவா தேவன் அந்த காலகட்டத்துல வாழ்ந்த தீர்க்கதரிசிகளுக்கு, எரேமியா தீர்க்கதரிசிக்கெல்லாம் ரொம்ப அழகா எடுத்துரைத்தார். அவர்களும் ஜனங்களுக்கு எடுத்து சொன்னாங்க. ஆனாலும் அந்த தீர்க்கதரிசிகளுடைய வார்த்தைகளை அவர்கள் நம்பாமல் அவர்கள் சடிதியில விழுந்து போனார்கள். அதே நேரத்துல ஆபகுக்கு என்ன ஒரு டவுட் அப்படின்னா, யூதாவை தண்டிக்கிறீங்க சரி, ஆனா யூதாவை விட இந்த இஸ்ரவேல் ஜனங்களை விட மோசமான விக்கிரக ஆராதனை செய்யக்கூடிய, ரத்த வெள்ளத்துல நாட்டை பெருக்கக்கூடிய, அவங்களுடைய சம்பத்துகளை பெருக்கக்கூடிய மோசமான அந்த பாபிலோனியர்கள், அந்த ராஜாவெல்லாம் ஆசீர்வதிக்க முடியுமா? அப்ப அவங்கள வச்சு எங்களை தண்டிக்கிறீங்களே, அப்ப அவங்களுக்கு தண்டனை இல்லையா அப்படிங்கிற ஒரு கேள்வி வரும்போது அவங்களையும் ஒன்றும் விட்டுற மாட்டேன் அப்படிங்கிறதையும், பாபிலோனுக்கும் இஸ்ரேவேலுக்கு தீங்கு செய்ய நினைத்தவர்கள் அவர்களுக்கு என்ன சூழ்நிலை வருங்கிறதையும் அதையும் ரொம்ப தெளிவா அவர்களுக்கு சொல்லிட்டு வர்றாரு. அப்போ வந்து பாருங்க, ரெண்டு பக்கமும் உள்ள கத்தி மாதிரி ஆண்டவர் வந்து தன்னுடைய ஜனங்களையும் விடுறதில்ல, மற்ற ஜனங்களையும் அவர் வந்து அநியாயத்தை அவர் வந்து பார்க்கிற தேவனே கிடையாது. இத வந்து நம்ம முக்கியமா இந்த இந்த அவருடைய நீதி எப்படிப்பட்டது, அவர் எவ்வளவு நீதி உள்ளவராக இருக்கிறார். தன்னுடைய ஜனங்களுக்கும் அவர் ஒரே நீதியை தான் வச்சிருக்கிறாரு, மற்றவர்களுக்கும் அதே நீதி தான், எல்லாருக்கும் ஒரே நீதி தான். இன்னும் சொல்ல போனா இது எல்லாமே ஒரு பிளான். இந்த ஜனங்கள்ன்றது ஒரு சின்ன இப்ப எப்படி நம்ம நாத்து நடுறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன பாத்தி கட்டி அதுல நாத்துகள் எல்லாம் வளர்த்து அதுக்கப்புறம் ஒரு பெரிய நிலத்துல கொண்டு போய் அதை தனித்தனியா ஊன்றமோ, அது போல இது ஒரு சின்ன பாத்தி தான் இது இஸ்ரவேல். அந்த பெரிய வயல்வெளி தான் மற்ற நாடுகள், மற்ற மக்கள், மற்ற ஜனங்கள் அப்படின்னு கூட நம்ம எடுத்துக்கலாம். சோ இவர்கள் வழியாக, யூதர்கள் வழியா தான் ரட்சிப்பு வருது. சோ ஆனப்படினாலதான் அங்கதான் அவ்வளவுதான் வித்தியாசமே ஒழிய இங்க ஒன்னும் யூதர்கள் மாத்திரம்தான் இல்ல, இஸ்ரவேலர் மாத்திரம்தான் ரொம்ப மேன்மையானவர்கள், அவர்களை மாத்திரம்தான் தேவன் தெரிந்து கொண்டாரா அப்படின்னா அப்படி கிடையவே கிடையாது. அவர்கள் வழியாக நமக்கு ரட்சிப்பை தேவன் உண்டாக்கி வைத்திருக்கிறார் என்பதை நம்ம அறிந்து கொள்ள முடியும். சரிங்களா? இதுல கூட ஒரு நல்ல ஒரு அருமையான வசனம் பாருங்க. ஆபகுக்கு 1ஆம் அதிகாரம் எடுத்துக்கொள்வோம். ஒன்னாம் அதிகாரம் 13வது வசனம். யாராவது வாசிக்கலாம்? தீமையை பார்க்க மாட்டார். தீமையை பார்க்க மாட்டாத சுத்த கண்ணனே, அநியாயத்தை நோக்கி கொண்டிருக்க மாட்டீரே. பிள்ளை துரோகிகளை நீர் நோக்கி கொண்டிருக்கிறதென்ன? துன்மார்க்கன் தன்னை பார்க்கிலும் நீதிமானை விழுங்கும் போது நீர் மௌனமாய் இருக்கிறதென்ன? ஆமென். பாருங்க, தீமையை பார்க்க மாட்டாத சுத்த கண்ணனே. சோ ஆண்டவர் வந்து தீமை அது எந்த இடத்துல இருந்தாலும் சரி, அவர் வந்து அதை பொறுத்து கொள்ளவே மாட்டார். அநியாயத்தை நீங்க பார்த்துட்டு இருக்கீங்களா? துரோகிங்களை நீங்க வந்து தண்டிக்க மாட்டீங்களா? துன்மார்க்கன் வந்து தன்னை பார்க்கிலும்
நீதிமானை விழுங்கும் போது நீங்க மௌனமா இருப்பீங்களா? இப்படி பாபிலோன் எங்களை எல்லாம் அழிக்கும் போது நீங்க பார்த்துட்டு இருப்பீங்களா அப்படின்னு சொல்லிட்டு இந்த கேள்வியெல்லாம் இந்த கேட்க ஆபகுக்குரிய கேள்விகள் தான் இது. இப்போ நம்ம ஜென்ரலா நம்ம தீமையை பார்க்க மாட்டாத சுத்த கண்ணர் அப்படின்னு நம்ம சொல்லிட்டு போயிடுவோம். அது இதுக்குள்ள எவ்வளோ விஷயம் இருக்கு பாருங்க. தீமையை எந்த இடத்துலயும் தேவன் பார்த்து கொண்டே இருக்க மாட்டார். இன்னைக்கு நமக்கு நிறைய கேள்விகள் இருக்கு. நம்ம நிறைய கேள்விகளோட நம்ம இருக்கோம். எவ்வளவு தீமைகள் நடக்குது, தீமைகள் பெருகி போன நம்மளும் கிட்டத்தட்ட இவங்களோட காலத்துல எல்லாம் எப்படி இருந்துச்சோ அதே காலகட்டத்துல நம்ம இருக்கோம். பாருங்க, ஆபகுக்கோடைய காலகட்டத்துல இஸ்ரவேலே கெட்டு போச்சு, இஸ்ரவேலே மோசமா போயிடுச்சு. ஆலயத்துல இருந்தவங்க தலைவர்கள், ஆலயத்தை ஆட்சி செய்த ஆலயத்துல இருந்த ஆசாரியர்கள், அவங்களுடைய வாழ்க்கை முறைகள், ராஜாக்கள் எல்லாமே கெட்டு போச்சு. அவங்க சூழ்நிலை எல்லாமே மாறுபட்டு போச்சு. அது ரொம்ப விசனமா தேவனுக்கு இருந்தது. அப்போ அவர்கள் மேல தண்டையும் வந்தது. அதே நேரத்துல ஆண்டவர் அவங்களை கைவிடவும் இல்லை. அது எங்க கைவிடலை, எப்படி கைவிடலைங்கிறத நம்ம பார்க்கலாம். அதே நேரத்துல இன்னைக்கு யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு நம்ம இப்ப இருக்கிற கண்டிஷன்ஸை யோசிச்சு பாருங்க. இதே நிலைமை தான் நமக்கு. நம்ம ஜனங்களும் நல்லா இருக்க மாட்டேன்றாங்க. அவங்களும் பெட்டர்ன்னு நினைக்கிற அளவுக்கு இன்னைக்கு சுச்சுவேஷன்ஸ் வந்துடுச்சு. இது எத்தனை பேர் ஃபீல் பண்றீங்க இல்ல யோசிச்சு பாக்குறீங்க? உங்க மனசுல அப்படி ஒரு பாரம் இருக்கான்னு எனக்கு தெரியல. எனக்கு அந்த ஒரு காரியம் அநேக முறை கண்ணுக்கு முன்னாடி வருது. இப்பெல்லாம் அடுத்தவங்களுக்காக புறஜாதி மக்கள் மனம் திரும்பணும், அவங்க விக்கிரக ஆராதனை விடணும், அதை விடணும், இதை விடணும், அப்படி இப்படின்னு ஜெபம் பண்ணோம். இன்னைக்கு சபையில காணப்படுகிற காரியங்கள், ஆலயத்துக்கு செல்லக்கூடிய மக்களுடைய வாழ்க்கை முறைகள், அவர்களுடைய நிலை, தேவ ஜனங்களுடைய நிலை, இதையெல்லாம் பார்க்கும்போது இந்த காலகட்டம், நம்ம இருக்கக்கூடிய இந்த காலகட்டம் எப்படி இருக்குன்னா, நமக்குள்ளேயே இங்க ரட்சிப்பில்லாத படிக்க இருக்குதோ, இங்கேயே இன்னும் விடுதலை பெறாத. ஆனா இல்ல, ஆண்டவர் இங்க இருக்கிறாரு, ஆலயத்துல இருக்கிறாரு. அநேக வேத வசனங்கள் நமக்கு போதிக்கப்படுது, அநேகர் மனம் திரும்புறாங்க, அநேகர் ரட்சிக்கப்படுறாங்க, அநேகர் ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்கிறார்கள், அநேகருக்கு நன்மை நடக்குது, அற்புதம் நடக்குது. இது ஒரு பக்கம் இருக்கு. ஆனா இன்னொரு பக்கம் இப்ப இருக்கிற சூழ்நிலையெல்லாம் பார்க்கும்போது சபை குறித்த பாரமே ரொம்ப அதிகமாயிடும் போல தெரியுது. அடுத்ததை பத்தி யோசிக்க முடியாதபடிக்கு இன்றைக்கு காலகட்டங்கள் இருக்கு. இப்போ இன்னைக்கு நம்மளுடைய காலகட்டமும் இவங்களுடைய காலகட்டத்தை போல ஒரு ஒரு மோசமான சூழ்நிலையில தான் இருக்கிறோம். இன்னும் சொல்ல போனா அவங்கள விட மோசமான ஒரு இறுதி காலகட்டத்துல நம்ம நின்று கொண்டிருக்கிறோம். நமக்கும் அநேக கேள்விகள் இருக்கு, அநேக காரியங்கள் இருக்கு, அநேக குழப்பங்கள் இருக்கு. இது எல்லாத்துக்கும் கூட தேவன் நமக்கு வேத வசனங்கள்ல எப்படி ஆபகுக்கு பதில் கொடுக்கிறாரோ நமக்கும் அவர் பதில் கொடுப்பதற்கு உண்மையுள்ளவராக இருக்கிறார். பாருங்க, இதுல ஆஹ் இவங்க பாபிலோனியர்கள் இவர்களை கல்தேயர் என்னும் வாசிப்போம். ஆபகுக்கு 1ஆம் அதிகாரம் 6வது வசனம். இதோ நான் கல்தேயர் என்னும் கொடியதும் வேகமுமான ஜாதியாரை எழுப்புவேன். அவர்கள் தங்களுடையது அல்லாத வாசஸ்தலங்களை கட்டிக்கொள்ள தேசத்தின் விசாலங்களில் நடந்து வருவார்கள். பாருங்க, அது தொடர்ந்து வாசிக்கும் போது அவங்க எப்படிப்பட்ட பலம் உள்ளவர்கள், அவர்கள் கெடியும் பயங்கரமுமானவர்கள், மேன்மையும் அடுத்து குதிரைகள் நியாயமும் அவர்களுடைய மேன்மையும் அவர்களாலே உண்டாகும். உண்டாகும். குதிரைகள் சிவிங்கிகளை போல, அதாவது அவங்களுடைய படைபலம் எப்படிப்பட்டது, அவருடைய குதிரை வீரர்கள் எவ்வளவு இவர்களை பரவி போவார்கள், எந்த அளவுக்கு பாருங்க, இறைக்கிற கழுகுகளை போல பறந்து வருவார்கள். 8வது வசனத்துல நம்ம பார்க்க முடியுது. இறைக்கு தீவிரிக்கிற கழுகுகளை போல பறந்து வருவார்கள். எப்படியா இவங்களெல்லாம் அவங்க கொடுமைப்படுத்துவார்கங்க அப்படிங்கறதெல்லாம் ரொம்ப அழகா சொல்லப்பட்டிருக்கு. இதெல்லாம் தீர்க்க தரிசனமும் முன்னாடியே எழுதப்பட்டிருக்கிறது. அவர்கள் மணலத்தனையாய் ஜனங்களை சிறைப்பிடித்து சேர்ப்பார்கள். 9வது வசனத்துல இறுதியில பார்க்கிறோம், மணலத்தனையான ஜனங்களை சிறைப்பிடித்து சேர்ப்பார்கள். இப்படி அவங்க சிறைப்பிடிச்சிட்டு போனதுல உள்ளவங்க தான் இந்த ஷாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ, தானியேல், எசேக்கியேல், இவர்கள்லாம் அப்படி சிறைப்பட்டு போன ஜனங்கள். இதுல கிட்டத்தட்ட ஒரு 10,000 பேருக்கான மேல உள்ள மக்கள் சிறைப்பிடித்து அவர்கள் கொண்டு சென்றார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். இதெல்லாம் இவ்வளவு டீட்டெயிலா, அக்யூரேட்டா
அதுல அப்படியே படிச்சுட்டே வந்தீங்கன்னா அவ்வளோ அக்யூரேட்டா வந்து ஆபகுக்கு எழுதியிருக்கிறார். அப்போ அதுக்கு முன்னாடி அவருடைய கேள்வி என்னவா இருந்ததுன்னு அந்த 1ஆம் அதிகாரம் 2வது வசனத்தை வாசிப்போம். 1ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். கர்த்தாவே, நான் எதுவரைக்கும் உம்மை நோக்கி கூப்பிடுவேன்? நீர் கேளாமல் இருக்கிறீரே. கொடுமை நிமித்தம் நான் எதுவரைக்கும் உம்மை நோக்கி கூப்பிடுவேன்? நீர் ரட்சியாமல் இருக்கிறீரே. ஆமென். பாருங்க, இது ஆமென். தொடர்ந்தும் அவருக்கு நிறைய கேள்வி. நீர் 3வது வசனமும் வாசிங்கம்மா. நீர் எனக்கு அக்கிரமத்தை காண்பித்து என்னை தீவினையை பார்க்க பண்ணுகிறதென்ன? கொள்ளையும் கொடுமையும் எனக்கு எதிரே நிற்கிறது. வழக்கையும் வாதையும் எழுப்புகிறவர்கள் உண்டு. ஆமென். பாருங்க, நீர் எனக்கு அக்கிரமத்தை காண்பித்து என் தீவினையை பார்க்கிறது என்ன? கொள்ளையையும் கொடுமையும் எனக்கு எதிரே நிற்கிறது. வழக்கையும் வாதையும் எழுப்புகிறவர்கள் உண்டு. இப்படி பாத்தீங்கன்னா என்னென்ன மாதிரியான பிரச்சனைகள் அவருக்கு ஒரு நீதிமானா இருக்கிறாரு. ஆனா அவருக்கு என்ன நேரிடுகிறது? நிறைய தீமைகள். அவர் என்ன கேட்கிறாரு? எது வரைக்கும் என்ன கேட்காம இருப்பீங்க? நான் கூப்பிடுறேனே, கொடுமையை பார்த்துட்டு இருக்கிறீங்களே, இவ்வளவு அக்கிரமம் நடக்குது, எனக்கு ரட்சிப்பு இல்லையா? அப்படிலாம் ரொம்ப அவர் அவரையும் நிறைய தீவினைகள் அவரை சூழ்ந்து கொள்கிற ஒரு சூழ்நிலையில சொல்றாரு. 4வது வசனத்துல, நான் நியாய பிரமாணம் பலனற்றதாகி நியாயம் ஒருபோதும் செல்லாமற் போகிறது. நியாயமே இல்லையே. துன்மார்க்கன் நீதிமானை வளைந்து கொள்கிறான், அதனால் நியாயம் புரட்டப்படுகிறது. அப்போ நியாயம் புரட்டப்படுகிறது. இன்னைக்கு சூழ்நிலை அதுதான். நியாயம் எந்த இடத்துக்கு போங்க, நியாயம் புரட்டப்படுகிறது. நியாயமே இல்லாம தான் பேசுறாங்க. நியாயமே இல்லாம தான் குடும்பத்திலயுமே பாத்தீங்கன்னா அது நடக்கும். குடும்பத்துல ஒண்ணுமே வேண்டாம், அண்ணன் தங்கச்சி இல்ல, அக்கா தம்பி இல்ல, மாமா மச்சான் இல்ல, எந்த உறவுகளா இருக்கட்டும், எது வரைக்கும் அவர்களிடத்துல நியாயம் காணப்படுகிறது? எந்த சூழ்நிலையில நியாயங்கள்லாம் புரட்டப்படுகிறது நம்ம அறிஞ்சிருக்கிறோம். எங்க குடும்பத்துல எல்லாம் நாங்க நிறைய பார்த்திருக்கிறோம். சொத்து விஷயம்னு வரும் பொழுது அந்த உறவுகள் எல்லாம் சிதறடிக்கப்பட்டு போகிறத எங்க அம்மா வீட்டு சைடும் நான் பார்த்திருக்கிறேன், அப்பா வீட்டு சைடும் பார்த்திருக்கிறேன். அந்த சொத்துன்னு ஒண்ணு தொடாத வரைக்கும் தான் அந்த உறவுகள் எல்லாம் இருந்தது. அப்போ எவ்வளவு எல்லா இடத்துலயும் நியாயம் கிடையாது. நியாயம் யாரோ ஒருத்தருக்கு நியாயம் செய்யப்படாமல் போகிறாங்க. எந்த ஒரு காரியத்திலையும் ஒரு வேலை ஸ்தலத்திலயா இருக்கட்டும், வீட்டுல உள்ள காரியமா இருக்கட்டும், இல்ல ஒரு பொது காரியங்களா இருக்கட்டும், எவ்வளவு நியாயம் புரட்டப்படுகிறது. எவ்வளவு சொல்லப்போனா நீதிமானை துன்மார்க்கன் வளைந்து கொள்கிறான். இப்படி இவருக்கு நிறைய கேள்வி இந்த ஆபகுக்கு. ஏன்னா இவங்களை சுத்திலும் கொடுமை இருக்குது, தேசத்துல கொடுமை இருக்கிறது, ராஜாக்கள் மத்தியில கொடுமை காணப்படுகிறது, ஆலயத்துல கொடுமை, கொண்டு போய் விக்கிரகத்தை நடுவுல வச்சு தேவாலயத்தை நடுவுலயே வச்சு ஆராதிச்சிட்டு இருக்கிறாங்க. அந்த அளவுக்கு கொடுமைகள் நிறைந்து போன காலமா போயிடுச்சு. வியாபாரத்துக்கு மயமாக்கப்பட்டது ஆலயம். ஆலயம் எப்படி ஆக்கப்பட்டது? வியாபாரம் மயமாக்கப்பட்டது. இன்னைக்கும் போய் எந்த கோயில் வரலாற பாருங்க, இல்ல எந்த ஒரு ஊரோட வரலாற பாருங்க, அது வளர்ந்த விதத்தை பாருங்க. அது எந்த நாடா வேணா இருந்துட்டு போட்டோம், அது இஸ்லாமிய கண்ட்ரியா இருக்கட்டும், நம்முடைய நாடா இருக்கட்டும், எந்த ஒரு கோயிலை வச்சோ அல்லது ஒரு மாஸ்க் வச்சோ இல்ல ஏதோ ஒரு இடத்த வச்சுதான் அந்த இடமே டெவலப் ஆகி, வர்த்தகம் டெவலப் ஆகி, அதை வைத்துதான் அவங்க பழைச்சே இருக்காங்க. அவங்க யார் வேணா எப்படி வேணா போச்சுட்டு போட்டோம், ஆனா தேவன் அதை விரும்புகிற தேவனாக அவை இல்லை. அப்போ நியாயம் இல்லாத இந்த காலகட்டத்துல இவருடைய இந்த ஜனங்களை தண்டிக்கணுங்கிற தண்டித்து அவர்களை சரிப்படுத்தணுங்கிறது தேவனுடைய காரியமா இருக்கிறபடினாலதான் அந்த கேள்விகளுக்கெல்லாம் பதில சொல்றாரு. இவங்களுக்கு எப்படி நான் தண்டிக்க போறேன் அப்படிங்கிறதையும், அதே நேரத்துல ஆண்டவர் இவர்களுக்கு மட்டும் தண்டிக்கிற தேவன் அல்ல, இவர்களை தண்டிச்சுட்டு போறதா நினைச்சிட்டு இருக்கிற பாபிலோனுக்கும் என்னென்ன தண்டையெல்லாம் எல்லாம் கிடைக்கும், அவர்களை ஒண்ணுமே இல்லாம அழிச்சு போட்டாரு. நேபுகாத்நேச்சாரோட நிலைமையை நம்ம அறிவோம், எப்படி அவர் ஆனார். பாபிலோன் ராஜ்யம் எப்படி விழுந்து போனதுன்னு நம்ம சீக்கிரமாவே அவருடைய ராஜ்யம் விழுந்து போனதை நம்ம பார்த்திருக்கிறோம். அப்ப அவர்களுக்கும் தண்டனை. அப்ப இப்ப மட்டும் விட்டுருவாரா? அந்த காலத்திலேயே ஒவ்வொரு காலகட்டத்திலையும் தேவன் நீதியை நிலைநாட்டி இருக்கிறார். இன்னைக்கு பாருங்க,
இன்னைக்கு காலையில கூட அந்த ஃபிளாஷ் நியூஸ் பார்த்தா 14,000 குழந்தைகள் காசாவுல பட்டினினாலே இன்னும் 2 நாள் 48 மணி நேரத்துல சாக போறாங்கன்னு ஐநா ரிப்போர்ட் கொடுக்குது. இன்னைக்கு காசா போர் அங்க நடக்குது. சாப்பாட்டுக்கு அங்க 50 லாரி வெளியில நின்னாலும் 2 லாரி தான் உள்ள விட்டுருக்காங்க சாப்பாட்டுக்காக. அங்க அவ்வளோ அடிச்சு புடிச்சு அந்த குண்டான்ல அந்த ஒரு கஞ்சியை வாங்குறதுக்கு பிச்சை எடுத்துட்டு இருக்கிறாங்க ஜனங்க. இடிந்து போன இடிபாடுகள் உள்ள கட்டடங்களுக்குள்ள அந்த குழந்தைகள் இருக்காங்க. குடிக்க தண்ணி இல்ல, எதுவுமே இல்லை. இன்னைக்கு யோசிச்சு பாருங்க, இன்னைக்கு நம்ம ஹாப்பியா இருக்கிறோம். இன்னைக்கு டைம்க்கு நம்ம இன்னைக்கு சாப்பிட்டுட்டு இருக்கோம், டைம்க்கு வேலைக்கு போயிட்டு இருக்கோம், நம்ம என்னென்னமோலாம் பண்ணிட்டு இருக்கிறோம், எவ்வளவோ ஜாலியா இருக்கிறோம். இதே பேரலல் டைம்ல அங்க மக்களோட நிலைமைய பாருங்க. அதை பார்த்தா அப்படியே நெஞ்சே உடைஞ்சு போகுது. தீர்க்க தரிசனம் சொல்லுது, எனது இஸ்ரவேலுக்கு விரோதமா வந்த இந்த கண்ட்ரி எல்லாமே நாசமா போகுது, எல்லாத்தையும் அழிச்சு போடுவாரு தேவன். எல்லாம் ஓகே தான், தீர்க்க தரிசனம் எல்லாம் ஓகே தான், கேட்கும்போது நல்லா தான் இருக்கு. ஆனா பார்க்கும்போது எவ்வளவு வேதனையா இருக்கு பாருங்க. யார இறந்தா என்ன, யார் மரித்தா என்ன, எல்லாரும் ஜனங்கள் தானே, எல்லாரும் மனுஷங்க தானே. அப்போ அவங்க அழியும் போது எவ்வளவு வேதனை, அவ்வளோ வேதனையா இருக்கு. இன்னைக்கு எத்தனை பேரு நம்ம அவங்களுக்காக பாரப்படுகிறோம். நம்ம பாரப்படுறது ரொம்ப குறைவு. எத்தனை பேருக்கு அது தெரியுது, எத்தனை பேரு அவங்களுக்காக நம்ம வேண்டுதல் செய்யறோம். இங்க மட்டும் இல்ல, உக்ரைன்ல இந்த உக்ரைன் போர்லயும் சரி, இப்ப இந்தியா பாகிஸ்தானும் சரி, நம்மளும் இதே ஒத்த ஒரு காலகட்டத்துக்குள்ள இருக்கிறோம். யுத்தங்கள் வெடிக்கிற காலகட்டத்துக்குள்ள இருக்கிறோம். முன்னாடி இந்தியா பாகிஸ்தான் வார்னா அங்கேயோட அந்த பார்டரோட முடிஞ்சு போயிடும். பட் இப்போ அப்படி கிடையாது. எந்த இடத்துல இருந்து எங்க வேணாலும் ஒரு குண்டை தூக்கி போட முடியும், எந்த இடத்துல இருந்துட்டு எங்க வேணாலும் ஒரு பயோவார கிளப்ப முடியும், எந்த இடத்துல இருந்தும் எந்த இடத்தையுமே எதை வேணா பண்ண முடியும்ன்ற ஒரு டெக்னாலஜி வேர்ல்ட்ல இது இந்தியா பாகிஸ்தான் வரல அந்த காஷ்மீரோட முடிஞ்சு போயிடும்ன்றதெல்லாம் ஒண்ணுமே இல்லை. வெரி குயிக்கா இது ஒரு வேலை எல்லாம் ஒரு வேலை அது அதிகமா இருந்ததுன்னா எங்க வேணாலும் இது இந்தியாவோட எல்லையில எவ்வளவு தூரம் வேணாலும் வரும். அப்போ ஒரு போர் பதற்றமான சூழ்நிலை, ஒரு 3 வாரம் நடந்துட்டு இருக்கிற ஒரு காலகட்டத்துல இருக்கிற நம்மளுக்கு இன்னும் எவ்வளோ ஒரு பொறுப்பு இருக்கு பாருங்க. இப்போ இஸ்ரேல்ல சாரி யுஎஸ்ஏவோட பிரசிடென்ட் வந்து இந்த போரெல்லாம் நிறுத்தணும்னு சொல்லி ரொம்ப ஒரு பிரயாசப்பட்டுட்டு இருக்கிறதா சொல்றாங்க. பட் ஒரு பக்கம் யாரு தூண்டி விடுறாங்கன்னு நமக்கு தெரியாது. அப்போ எந்த மனுஷங்க வந்து என்னத்த நீதியை கொண்டு வருவாங்க, சமாதானத்தை கொண்டு வருவாங்கன்னு தெரியல. யார் மூலமா வேணாலும் அதை தேவன் செய்வார். ஆனா தேவ ஜனங்களாகிய நம்ம இந்த காலகட்டத்துல இந்த ஆபகுக்கு எவ்வளவு ஒரு பாரம் இருந்துச்சு. இந்த ஜனங்களை குறித்து இந்த தீர்க்கதரிசிகளுக்கெல்லாம் தேவன் எவ்வளவு பர்சனலா பேசியிருக்கிறாரு. அப்போ நம்ம கூட எவ்வளவு பேசுவார். நம்ம அவர்கிட்ட போய் கொஞ்ச நேரம் உட்காரும்போது அவர் எவ்வளவு காரியங்களை நமக்கு வெளிப்படுத்துறார். இன்னைக்கு இந்த பிள்ளைங்கள்லாம் மறிச்சு போறது எவ்வளவு கொடுமையா இருக்கு. அவங்க எதிரியா இருந்துட்டு போட்டுமே, ஆனா எதிரியும் சாகிறத பார்த்து சந்தோஷப்படாதன்னு தானே நமக்கு ஆண்டவர் சொல்லி கொடுத்திருக்கிறார். அப்போ இந்த ஜனங்களுக்காக இந்த யுத்தங்கள்லாம் நிக்கணும். நம்ம தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் நிமித்தம் இந்த இந்த கொடுமையான காலங்கள்லாம் குறைக்கப்படும் என்று சொல்லி நமக்கு ஆண்டவர் வாக்கு கொடுத்திருக்கிறாரு. என்னுடைய ஒரு ஜெபம் என்ன பண்ணிடும்னு நம்ம நினைக்கவே கூடாது. நம்ம ஒருத்தருடைய ஜெபத்தை தேவன் கேட்டு அந்த போற ஒரே நாள்ல கூட அவரால் நிறுத்த முடியும். அப்போ நமக்கு இந்த பாரம் வேண்டும். நமக்கு இந்த நாள்ல கூட தேசத்தை குறித்த பாரத்தை, தேவன் ஆத்துமாக்களை குறித்த பாரத்தை, அநியாயமா அழிந்து கொண்டிருக்கிற ஜனங்களை குறித்த பாரத்தை இதே இதுல எடுத்துக்கொள்வோம். ஆபகுக்கு 2ஆம் அதிகாரத்தை பார்க்கும்போது இதுல இருந்த பாவங்கள் அப்படின்னு பார்க்கும்போது பாத்தீங்கன்னா என்ன பாவங்கள் அந்த காலகட்டத்துல இருந்துச்சு அப்படின்னு பார்க்கும்போது சுருக்கமா பார்த்தோம் அப்படின்னா 2ஆம் அதிகாரத்திலேயே 5வது வசனம் வாசிப்போம். அவன் மதுபானத்தினால் அக்கிரமம் செய்து அகங்காரியாகி வீட்டிலே தெரியாமல் அவன் தன் ஆத்துமாவை பாதாளத்தைப் போல விரிவாக்கி திருப்தி ஆகாமல் மரணத்துக்கு சமானமாய் சகல ஜாதிகளையும் தன் வசமாக சேர்த்து சகல ஜனங்களையும் தன்னிடமாக கூட்டிக் கொண்டாலும். பாருங்க, அது தொடர்ந்து நம்ம வாசிக்கும் போது அநேக அதிகார வசனங்களை தொடர்ந்து வாசிக்கும் போது அவர்கள் மதுபானம் பண்ணுகிற அக்கிரமம் செய்கிறவர்களாக, அந்த காலத்திலேயே அந்த மதுபானம் வந்து தலை விரிச்சு ஆடி இருக்கு.
அது அப்படியே ஆமா. பாத்தீங்கன்னா அப்படியே தொடர்ந்து போகுது, பல வசனங்கள் தொடர்ந்து போகுது. அந்த மதுபானத்தை னால வரக்கூடிய பிரச்சனைகள், இது அப்படியே தொடர்ந்து அது அடுத்த கட்டமா அது எங்க போகுது, மதுபானத்தை தாண்டி 15வது வசனம் வாசிப்போம். 2:15. தன் தோழருக்கு குடிக்க கொடுத்து தன் துருத்தியை அவர்கள் அண்டையிலே வைத்து அவர்களுடைய நிர்வாணங்களை பார்க்கும்படிக்கு அவர்களை வெறிக்க பண்ணுகிறவனுக்கு ஐயோ. ஆமென். பாருங்க, இப்படி இத தொடர்ந்து அது வேசித்தனமா மாறி போயிருது. ஆமா. குடி வெறி வேசித்தனத்துக்குள்ள கொண்டு போகுது. அதுக்கு அடுத்து குடிவெறி. பாத்தீங்கன்னாக்கா 18வது வசனம் வாங்க. 18 முதல் 20 வரைக்கும் வாசிப்போம். சித்திரக்காரனுக்கு அவன் செய்த சொரூபமும் ஊமையான தெய்வங்களை உண்டு பண்ணி தான் உருவாக்கின சொரூபத்தை நம்பினவனுக்கு வார்க்கப்பட்டதும் பொய் போதகம் பண்ணுகிறதுமான விக்கிரகமும் எண்ணத்துக்கு உதவும். மரத்தை பார்த்து விழி என்றும் ஊமையான கல்லை பார்த்து எழும்பு என்றும் சொல்லுகிறவனுக்கு ஐயோ. அது போதிக்குமோ? இதோ அது பொன்னும் வெள்ளியுமான தகட்டால் மூடப்பட்டிருக்கிறது, அதற்குள்ளே சுவாசம் இல்லையே. கர்த்தரோவென்றால் தமது பரிசுத்த ஆலயத்தில் இருக்கிறார், பூமியெல்லாம் அவருக்கு முன்பாக மௌனமாய் இருக்க கடவது. ஆமென். ஆமென். பாருங்க, இது இந்த என்னது இவங்களுடைய பாவம் எப்படிப்பட்ட பாவங்களாக இருக்குது? குடி வெறி, வேசித்தனம், வெறியா, சிலைவழிப்பு. ரத்த பழி, ஒரே போரு, ரத்தத்தாலேயே நாட்டை கட்டுறது, போர்கள், நியாயம் இல்ல, நீதி இல்ல, அக்கிரமம். எல்லாரும் இன்னைக்கு என்ன நினைச்சுக்கோ, பாவம்னா ஏதோ 1 2 தான் பாவம்னு நினைச்சிட்டு இருக்கோம். நம்ம பண்ற நிறைய விஷயம் பாவமா இருக்கு. ஆமா. நம்ம பண்றது நல்லது பண்றதை விட பாவத்துலதான் மனுஷன் அதிகமா பழகி போயிருக்கிறான். அப்போ பாருங்க, இங்க சித்திரக்காரனுக்கு அவன் செய்த சொரூபமும் ஊமையான தெய்வங்களை உண்டு பண்ணின தான் உருவாக்கின சொரூபத்தை நம்பினவனுக்கு வார்க்கப்பட்டதும் பொய் போதகம் பண்ணுகிறதுமான விக்கிரகமும் எண்ணத்துக்கு உதவும். எதுக்கு உதவும்? இதெல்லாம் என்ன பண்ண போகுது உங்களுக்கு? மரத்துல செய்யறாங்க, ஊமையா இருக்குது, அதை பார்த்து எழும்புன்னு சொன்னா அது எழுந்திருக்குமா? அது உனக்கு எனக்கு போதின்னு சொன்னா அது எனக்கு போதிக்குமா? பொண்ணுல செஞ்சு வச்சானே, வெள்ளியில செஞ்சு வச்சானே, அது ஏதாவது நமக்கு செய்யுமா? அதை போட்டு பொண்ணால பூசியே வச்சிருந்தாலும் அது போய் சுவாசமே அதுகிட்ட இல்லை. கொஞ்சம் ஜென்ரலா யோசிச்சு பார்ப்போம். அதுகிட்ட உயிரே இல்ல. அதுகிட்ட என்ன இல்ல? உயிரே இல்ல. அது வெறும் கல்லு, அல்லது வெறும் மரம், வெறும் வார்ப்பிக்கப்பட்ட ஒரு விக்கிரகம். அது போய் உங்களை ரட்சிக்குமா? அது உங்களை விடுதலையாக்குமா? நான் உங்களுக்கு தெரியும், நல்ல இந்து குடும்பத்துல இருந்து வந்தவர். நான் ரட்சிக்கப்பட்ட புதுசுலயே இந்த எப்படி நான் அந்த அதிகாரத்தை எடுத்து படிச்சேன்னு கூட எனக்கு தெரியல. யாரும் சொல்லியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஆமா, என் ஃப்ரெண்டு கிட்ட கேட்டேன், விக்கிரகாராதனெல்லாம் தப்புன்னு சொல்றல, அப்போ எந்த வசனம் அது அப்படின்னு கேட்கும்போது சங்கீதத்துல ஒரு அதிகாரமும் ஏசாயா 44ஆம் அதிகாரமும், நான் அந்த 44ஆம் அதிகாரம் படித்த முதல் நாளே என்னால மறக்கவே முடியாது. அந்த விக்கிரகம் ஒரு பொன் தகட்டுல உண்டாக்குறான், அதை உளியால அடிக்கிறான், அது போய் உன்னை ரசிக்குமா? ஒரு மரக்கட்டையை எடுத்து அதுல ஒரு விக்கிரகத்தை வார்த்து நீதான் என் தெய்வம்னு சொல்றதும், மீதி மரக்கட்டையை எடுத்து அத நெருப்பு உண்டாக்கி அதுலயே ஒரு கறியை சுட்டு சாப்பிடுறதும், நான் தானே செஞ்ச அந்த மர பொம்மைய வச்சு நீ என்ன ரச்சித்துருன்னு சொல்லி கடவுளேன்னு சொல்லி காலில் உள்றதும் எவ்வளவு மோசமா இருக்கு. விக்கிரத்தை வார்ப்பிக்கிறவர்களும் அதை வணங்குகிறவர்களும் என்ன பண்ணுவாங்க? வெட்கப்பட்டு போவார்கள், அவர்கள் நிர்மூலமாகி போவார்கள்ன்றதை நம்ம அதுல பாக்குறோம். அதை பார்க்கும்போது தடவை படிக்கும் போதே எனக்கு எப்படி சொல்றதுன்னு வார்த்தையே இல்லை. அதுக்கு மேல கொஸ்டினே இல்லை. விக்கிரக ஆராதனை எவ்வளவு அர்த்தமற்றது அப்படிங்கறத அந்த ஒரு நாள்லயே நான் அந்த ஒரு அதிகாரத்திலேயே நான் புரிந்து கொண்டேன். அப்போ இன்றைக்கும் நம்ம எவ்வளவு பேர் விக்கிரகத்தை வணங்குகிறோம்? இன்றைக்கும் எவ்வளவு பேரு விக்கிரகம் என்ற இடத்துல வேற ஒரு விஷயத்த வைக்கிறோம், பணத்தையோ பொருளையோ ஏதோ ஒரு விஷயத்த எதையோ ஒண்ணு முக்கியப்படுத்துறோம் தேவனுக்கு மேல. ஒருவேளை சொல்லுவாங்க, என்னன்னு சொல்லுவாங்க,
இப்போ உலகத்தார் என்ன சொல்லுவாங்க, வேலை என்னன்னு சொல்லுவாங்க ஆண்டி, அந்த ஒரு பழமொழி சொல்லுவாங்களே. எதுக்குமா? வேலைக்கு ஒரு பழமொழி சொல்லுவாங்களே, என்னது, செய்யும் தொழிலே தெய்வம்னு தெய்வம். சொல்லுவாங்க. ஆமா, அது அதோட அர்த்தம் வேற. அதோட அர்த்தம் வேற. என்னது, தொழிலை ரொம்ப பர்ஃபெக்டா நீ பண்ணணும் பண்ணணும். அப்படிங்கறதுதான் அதோட அர்த்தமே தவிர, அதே நேரத்துல தொழில் தெய்வமாக முடியுமா? அப்படியா? எப்படி இருக்கு? அது எவ்வளவு மோசமா இருக்கு. அவர் வெறும் தொழிலோட அவரை அதோட நிறுத்த முடியுமா? முடியவே முடியாது. அப்போ இப்படிலாம் நமக்கு நிறைய பேர் அப்படி இருக்கும். இன்னைக்கு நம்ம வேலை முக்கியம் தான், 6 நாளும் வேலை செய்ய வேண்டிய நிலைமையில தான் எல்லாருமே இருக்கும். வேலையெல்லாம் முக்கியம் தான், இல்லைன்னு சொல்லல. ஆனா அது எல்லாவற்றுக்கும் மேலானவர் நம்முடைய தேவன். தேவனுக்கு முக்கியத்துவம். தேவனுக்கு கொடுக்க வேண்டிய முக்கியத்துவம் தான் இங்க ரொம்ப முக்கியமா இருக்கு. ம். இப்போ இதெல்லாம் டீவியேட் பண்ணி இந்த பாவங்கள்லாம் என்ன பண்ணுது, தேவனை விட்டு நம்ம பிரித்து தூரமாக்கி போட்டு, விக்கிரக ஆராதனையா இருக்கட்டும், வேசித்தனங்களா இருக்கட்டும், களியாட்டுகளா இருக்கட்டும், இன்னைக்கு டிவி எல்லாம் இந்த பாவம் எல்லாத்தையும் அடிச்சு நவுத்தி ஒரே ஒரு பாவம் தான் இன்னைக்கு ரொம்ப பிடிச்சிட்டு இருக்குது. எது? செல்போன். ஆ, இன்னைக்கு இருக்கிற பாவம் அதுதான். இந்த பாவம் யார பிடிச்சிருக்குன்னு சொல்லுங்க பார்க்கலாம். சின்ன குழந்தை, சின்ன பிறந்த குழந்தை. குழந்தையில இருந்து இன்னைக்கு மரிக்க போற தருவாயில இருக்கிற இல்ல வயதானவங்க வரைக்கும் இன்னைக்கு செல்போன் அடிக்ஷனுக்குள்ளதான் இருக்கிறோம். இருக்க நிறைய பேருடைய சூழ்நிலை அதுதான். இன்னைக்கு ஒரே சுருக்கி கொண்டு வந்து இந்த ஒண்ணுத்திலே லாக் பண்ணிட்டான் சாத்தான். அப்போ கைக்குள்ள கொண்டாச்சு. ஆமா, கைக்குள்ள கொண்டாச்சு. நீங்க எங்க போங்க, யார் வீட்டுக்கு தான் போய் பாருங்க, இல்ல எந்த கிராமத்துக்குள்ள குக்கிராமத்துக்குள்ள போய் பாருங்க, ஆளுக்கு ஒரு 10 குழந்தை இருந்தா 10 குழந்தையும் 10 போனை வச்சுட்டு உட்கார்ந்துருக்கும் போல இருக்கு. இப்ப இந்த டிஜிட்டல் வேர்ல்டு வந்ததுனால வந்த பிரச்சனை இப்ப அதுதான். அப்ப லேட்டஸ்டா இதுதான் இன்னைக்கு இருக்கிற பாவம். இன்னைக்கு போன் தான். போன் அடிக்ஷன். ஆமா, நம்ம அடிக்டா இல்லையான்னு நமக்கே தெரியும். ஸோ மெனி ஆர் அடிக்டட் டு தட். நான் நல்லதானே பாக்குறேன் அப்படின்னு சொல்ற மாதிரி இருந்தா கூட நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கிறோம், அதுல நிறைய நாலேஜ் எல்லாம் கெயின் பண்றோம், நல்ல உண்மைதான். விஷயம் ஆனாலும் இருக்கு. அது 1 மணி நேரம் ஃபோன் பாக்குறது நமக்கு ரொம்ப அசால்ட்டா போயிடுது. ஆனா 1 மணி நேரம் ஒரு ப்ரேயருக்கு வாங்க, பைபிள் ஸ்டடிக்கு வாங்க, சர்ச்சுக்கு வாங்க, ப்ரேயருக்கு வாங்க, இந்த வீட்டு கூட்டருக்கு வாங்க, ஜெப கூட்டம் நடத்துவோம், வாங்க வாங்க, ஒரு மீட்டிங் அரேஞ்ச் பண்ணுவோம், இன்னைக்கு ஒரு உபவாச ஜெபம் வாங்க. யாரு வராங்க சொல்லுங்க பார்க்கலாம்? ஒரு சரி. சிலர் தான் வராங்க. அப்போ அந்த போன்ல அனாவசியமா மணிக்கணக்குல செலவழிப்பாங்க. நம்ம எல்லாரும், என்னையே சேர்த்து நான் சொல்லியிருக்கேன், நிறைய நேரம் நானும் அந்த தவறை பண்ணிட்டு தான் இருந்திருக்கேன். ஆஹ் அப்போ அது நமக்கு அது ஒரு பெருசாவே தெரியாது, நேரம் போனதும் தெரியாது, நம்ம நேரத்தை வீணடிச்சதும் தெரியாது. ஒண்ணுமே நம்ம பண்ண தப்பே நமக்கு தெரியாம தப்பு பண்றோம்னா அது அந்த போன் தான். நம்ம பண்றது தப்புன்னு கூட உணர்வு இல்லாம செஞ்சுட்டு இருக்கிறோம். அது எங்க கொண்டு போயிடுச்சு? நம்ம விட்ட பழைய காரியம், பழைய பாட்டு, பழைய சினிமா, பழசு, போனது வந்தது எல்லாத்தையும் இந்த ஒண்ணே ஒண்ணு கொண்டு வந்து நம்ம கண்ணு முன்னாடி நிறுத்திடுது. எதையெல்லாம் ஆண்டவரை விட்டு ஆண்டவருக்குள்ள பழசெல்லாம் கழுவி சுத்தப்படுத்தி, டிவியை விட்டு, பாட்டை விட்டு, சினிமா தேட்டரை விட்டு, என்னென்னத்தையோ விட்டுட்டு வந்த நம்மளால இன்னைக்கு செல்போனை விட முடியல. அப்படிப்பட்ட ஒரு பாவத்துக்குள்ள இன்னைக்கு உலகம் சிக்கி இருக்குது. இங்க பாருங்க, ஒரு பக்கம் போர்ல அழிஞ்சிட்டு இருக்காங்க, ஒரு பக்கம் உழைச்சு உழைச்சு ஓடா தெரிஞ்சிட்டு இருக்கிற மக்கள் இருக்காங்க, ஒரு பக்கம் ஓடி ஓடி சம்பாதிக்கிறதுக்கு கஷ்டப்பட்டும் சாப்பாடு இல்லாம இருக்காங்க, ஒரு பக்கம் இன்னைக்கு அடுத்த தலைமுறையை கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க. இன்னைக்கு என் குழந்தைங்களை யோசிச்சு பார்த்தாலோ, அடுத்த தலைமுறையை யோசிச்சு பார்த்தாலோ, இவங்க தலைமுறை எப்படி இருக்கும்? அழிஞ்சு போறதுக்கு ஏதுவான தலைமுறையாக இருக்கும். ஏன்னா இவங்களுக்கு தெரிஞ்சது எல்லாம் ஒன்னே ஒண்ணுதான், என்டர்டைன்மெண்ட். ம். அப்ப இந்த என்டர்டைன்மெண்ட் மட்டும்தான் தெரியும். இவங்க எப்படி நாளைக்கு ஃபியூச்சரை எதிர்கொள்வாங்க? இந்த தலைமுறை எப்படி எதிர்கொள்ளும்? அப்போ எப்படி நமக்கு கண்ணி வச்சிருக்கிறான் சாத்தான், எப்படி ஒரு பொரிய வச்சிருக்கிறான்? நம்ம பாவம் பாவம், இது பாவம் அது பாவம், கடைசியில இன்னைக்கு ஒரு ஒரு தொழில்நுட்பமும் மிகப்பெரிய பாவத்துக்குள்ள கொண்டு போயிடுச்சு. அப்போ இதெல்லாம் பார்க்கும்போது இன்னைக்கு ஆபகுக்கு இருந்தா எப்படிதான் அவர் தப்பிச்சிருப்பாரோ தெரியல. இன்னும் நிறைய கொஸ்டின் எழுப்பிருப்பாரு. ஆமா, இன்னும் இந்த 3 அதிகாரத்துல எல்லாம் கண்டிப்பா முடிச்சிருக்க மாட்டாரு. ஆமா. ஆமா. அப்போ இப்படிலாம் இருக்கிற இந்த சூழ்நிலையில இவருக்கு இருந்த ஒரே ஒரு
நம்பிக்கை என்ன அப்படின்னு பார்த்தோம்னா விசுவாசம். ஆபத்து 2ஆம் அதிகாரம் 4வது வசனம். 2ஆம் அதிகாரம் 4வது வசனம். இதோ அகங்காரியாய் இருக்கிறானே, அவனுடைய ஆத்துமா அவனுக்குள் செம்மையானதல்ல. தன் விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான். ஆமென். தன் விசுவாசத்தினாலே நீதிமான் நீதிமான் பிழைப்பான். பிழைப்பான். இன்னைக்கு நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னா, அநேக கிறிஸ்தவர்கள், நம்ம மத்தவங்கள பத்தி நான் பேசவே விரும்பல, அந்த அளவுக்கு இன்னைக்கு நம்மளுடைய மக்களுடைய நிலைமை தான் மோசமா இருக்கு. என்னன்னா விசுவாசம், தேவனுக்கு பயப்படுற பயம், யாருக்கும் தீங்கு செய்யக்கூடாது, நன்மையை தான் செய்யணும், அன்பு செலுத்தணும், நியாயமா நடந்துக்கணும், நீதியா நடந்துக்கணும், இப்படிங்கிறதெல்லாம் சக்சஸ் தராது. போ, குறுக்கு வழியில போ, போட்டு கொடு, பொய் சொல்லு, ஏமாத்து, இருக்கிறத இருக்குன்னு சொல்லாத, இல்லாத இல்லைன்னு சொல்லாத, எல்லாம் மாத்தி மாத்தி பண்ணு, ராங் ரூட் ராங் ஃபார்முலா, இததான் நிறைய பேர் கடைப்பிடிக்கிறாங்க. அப்படி போறதுதான் கரெக்டு. உலகம் போற போக்குல போ, அப்பதான் நம்ம வாழ முடியும், உலகத்துக்கு தகுந்த மாதிரி ஒத்த வேஷம் போட்டுட்டு போ, இல்லாட்டி நம்ம பக்தி பக்தின்னு சொல்லி நம்ம என்னத்த சாதிக்க போறோம், நம்ம எல்லாத்தையும் இழந்துருவோமோ அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்படி தப்பா பின்பற்றுறாங்க, தப்பானதை செய்யறாங்க, தப்பானவைகளுக்கு இடம் கொடுக்கறாங்க. வெளியில ஒரு மாதிரி இருக்கிறாங்க, உள்ளம் பாத்தீங்கன்னா அவங்க உள்ளம் ரொம்ப மோசமா இருக்குது. வெயில பிரைஸ் லார்ட் சிஸ்டர், பிரைஸ் லார்ட் பிரதர், சிஸ்டர்னு எல்லாம் வந்து கட்டி பிடிச்சிக்கிறவங்க எல்லாம் நான் பார்த்தா பயம். ஏன்னா அவங்க எல்லாம் பின்னாடி நிறைய வேலை பார்ப்பாங்க. அப்படி இருக்காங்க. ஏன்? அவங்க செம்மையானதை விரும்பல, தீமையானதை பின்பற்றுவதற்கு ஆயத்தமாயிட்டாங்க, உலகத்தோட உலகமா போக ரெடி ஆயிட்டாங்க. இததான் வந்து அவங்களும் பண்ணாங்க, இஸ்ரேல் மக்களும் அதுதான் பண்ணாங்க. எங்களுக்கு ராஜா வேணும் ஆண்டவரே, நீங்க வேணாம், எங்க மத்தவங்க எல்லாம் ராஜா இருக்காங்கல்ல, எங்களுக்கு ராஜா கொடுங்க. என்னைக்கு ராஜாக்கள் வந்தாங்களோ, ஏதோ தாவீது இருந்த வரைக்கும் வண்டி ஓடிச்சு, அதுக்கப்புறம் வண்டி முடிஞ்சு போச்சு. ராஜாக்கள் வச்சு என்னென்ன பண்ண முடியுமோ பண்ணிட்டாங்க, அழிஞ்சு போனாங்க. இது மக்கள் வந்து இவ்வளவு பாவத்துக்குள்ள போனதுக்கு காரணம் என்னது? ராஜாக்கள் காலத்துலதான். தீர்க்கதரிசிகள் காலத்துல யோசிச்சு பாருங்க, அப்படியே அந்த ஒரு தீர்க்கதரிசி இருந்தப்போ 40 வருஷம் தேசம் அமைதலா இருந்தது, 20 வருஷம் தேசம் அமைதலா இருந்தது, நல்லா சந்தோஷமா இருந்துச்சு, தேசம் சமாதானமா இருந்துச்சு. அவங்க காலகட்டத்திலேயாவது அட்லீஸ்ட் அந்த தேசம் ஆசீர்வதிக்கப்பட்டுச்சு. பட் ராஜாக்கள் காலத்துல அப்படி சொல்ல முடிஞ்சுதா? அப்போ இதே மாதிரிதான் ஜனங்கள் வந்து தனக்கு உலகத்துக்கு ஏற்ற மாதிரி இன்னைக்கு தேவ ஜனங்கள் மாறிக்கொள்கிறாங்க. ஆனா அது அவர்களுக்கு எந்தவித ஆசீர்வாதத்தையும் கொண்டு வராது, எந்த ஒரு முன்னேற்றத்தையும். நீங்க அப்படிப்பட்ட மக்களுடைய வாழ்க்கையில பாருங்க, அதே இடத்துலதான் இருப்பாங்க, அவங்க மேல போறதுக்கு வாய்ப்பே கிடையாது. தன் விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான். இன்றைக்கு நாம தேவ பிள்ளைகளா இருக்கிறோம், கர்த்தரை விசுவாசிக்கிறோம், தேவனை நம்புகிறோம், வேத வசனத்தின்படி நடக்க நம்ம அதன்படி நடக்கிறதுக்கு பிரயாசப்படுறோம், அதன்படி நடக்கிறோம். அந்த வாழ்க்கையிலே போயிரும். ஒருவேளை கஷ்டமா இருக்கலாம், நீதிமானா வாழ்றது கொஞ்சம் கஷ்டம்தான், நல்லவனா வாழணும்னு நினைச்சா கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும் வாழ்க்கை பாதை. ஆனா ஒரு நாளும் தப்பாகாது, அது ஒரு நாளும் ஒரு இதுல தவறான விஷயத்துல போய் கண்டிப்பா முடிஞ்சிடாது. தேவன் நம்மளோட இருந்து நிச்சயமா அவர்களை வந்து ஆசீர்வதிப்பாரு. நீங்க பாத்தீங்கன்னா இந்த ஆபகுக்கு எழுதின இந்த காரியத்துல பார்க்கும்போது இதுல ஒரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன். இந்த அதிகாரம் வந்து பாத்தீங்கன்னா அது ஒரு 3வது அதிகாரம் பாத்தீங்கன்னா ஒரு பாடல், ஒரு ஸ்தோத்திர பாடலாகவே அது எழுதப்பட்டிருக்கிறது. நெகினோத் என்ற நெகினோத் என்ற வாத்தியத்தினால வாசிக்கப்பட்ட ராகத்தலைவனுக்கு ஒப்புவிக்கப்பட்ட சங்கீதம். ரொம்ப அழுதுட்டே ஆரம்பிக்கிறாரு ஆபகுக், ஆனா முடிவுல பாத்தீங்கன்னா மகிழ்ச்சியோட முடிக்கிறாரு. தேவனும் அப்படிதான், நீதிமானுடைய வாழ்க்கை அப்படிப்பட்டது. ஒருவேளை அழுகுறலா இருக்கலாம், ஐயோ எனக்கு நியாயம் கிடைக்கலையேன்னு இருக்கலாம், நான் வாழ வேண்டிய விதத்துல வாழலையேன்னு இருக்கலாம், ஏன்னா மத்தவங்களை போல நான் இல்லையே, நான் நீதிமானா இருக்கிறேனே, நான் ஏன் இவ்வளவு கஷ்டப்படணும்னு நீங்க நினைக்கலாம். ஒருவேளை ஏன் எனக்கு மட்டும் இப்படி நடக்குதுன்னு நினைக்கலாம், நான் என்ன தப்பு பண்ணேன்னு கூட நினைக்கலாம், நான் என்ன பாவம் பண்ண ஆண்டவரே அப்படின்னு கூட ஒரு கேள்வி இருக்கலாம். எத்தனையோ கேள்விகள் நமக்கு இருந்திருக்கலாம். ஆனா யோசிச்சு பாருங்க, இதோட தேவன் இந்த கேள்வியோட புலம்பலோட முடிகிறது இல்ல, அது கடைசியில ஸ்தோத்திரத்துல முடிஞ்சு இவருடைய வாழ்க்கையில ஆஹ் ஸ்தோத்திரத்துலதான் கொண்டு போய் இத முடிச்சிருக்கிறாரு.
தன்னுடைய கேள்விகளை தேவனிடத்தில் வைத்தார். தேவன் அதற்குரிய பதில்களை கொடுத்தார். அநேக தீர்க்க தரிசனமான காரியங்களை அவர்களோடு கூட வெளிப்படுத்தினார். தனிப்பட்ட மனுஷனுக்கு எவ்வளவு அழகா தேவன் வெளிப்படுத்துறாரு பாருங்க. இதை போய் இது வந்து ஒரு எழுதி வச்ச டைரி மாதிரி தான் இந்த ஆபகுக் புத்தகம். அப்போ ஒரு மனுஷனால எவ்வளவு பெரிய எழுப்புதலை கொண்டு வர முடியுங்கிறத நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். பாத்தீங்கன்னா 3ஆம் அதிகாரம் 2வது வசனம் வாசிப்போம். கர்த்தாவே, நீர் வெளிப்படுத்தினதை நான் கேட்டேன், எனக்கு பயம் உண்டாயிற்று. கர்த்தாவே, வருஷங்களின் நடுவிலே உம்முடைய கிருகையை உயிர்ப்பியும், வருஷங்களின் நடுவிலே அதை விளங்க பண்ணும். கோபித்தாலும் இரக்கத்தை நினைத்தருளும். ஆமென். ஆமென். பாருங்க, இவர்களுக்காக அவன் மன்றாடி ஜெபிக்கிறான். இது ஒருவேளை பாட்டுன்னு எடுத்துக்கலாம், இது ஒரு ஜெபமானும் எடுத்துக்கலாம், ஒரு ஆத்தும பாரத்தோட பண்ணுகிற விண்ணப்பமாகவும் இந்த அதிகாரம் காணப்படுறதை நம்ம பார்க்க முடியும். தேவனை குறித்த அநேக வெளிப்பாடுகள் ரொம்ப அருமையா இருக்கும். இந்த 3ஆம் அதிகாரத்தை நம்ம பார்க்கும்போது தேவனை குறித்த வெளிப்பாடுகள், தேவனை அப்படியே பார்க்கிறான். பாருங்க, பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் தேவனிடத்துல சேருவதில்லை, தேவனை பார்க்க முடியாது. இப்ப இங்க அவர் நல்லா தெரிஞ்சுக்கிட்டாரு. சுத்த கண்ணர், அவர் பாவத்தை பார்க்க மாட்டாத, தீமையை பார்க்க மாட்டாத சுத்த கண்ணன் என்று அறிந்திருக்கிற ஆபகுக் ஒரு உண்மையுள்ள தேவ மனுஷன், ஒரு நீதிமான். அவனுடைய வாழ்க்கையில பாருங்க தேவனுடைய வெளிப்பாடுகள் எப்படிப்பட்டதாக இருக்குன்னு சொல்லி பார்ப்போம். பாத்தீங்கன்னாக்கா 4வது வசனத்துல இருந்து தொடர்ந்து வாசிப்போம். அவருடைய பிரகாசம் சூரியனைப் போல் இருந்தது. அவருடைய கரத்தில் இருந்து கிரணங்கள் வீசின. அங்கே அவருடைய பராக்கிரமம் மறைந்திருந்தது. அவருக்கு முன்பாக கொள்ளை நோய் சென்றது. அவர் அடிகளில் இருந்து எரிபந்தமான காய்ச்சல் புறப்பட்டது. அவர் நின்று பூமியை அளந்தார். அவர் பார்த்து புறஜாதிகளை கரைய பண்ணினார். பூர்வ பர்வதங்கள் சிதறடிக்கப்பட்டது. என்றுமுள்ள மலைகள் தாழ்ந்தது. அவருடைய நடைகள் நித்திய நடைகளாயிருந்தன. போதுமா? கூஷானின் கூடாரங்கள் வருத்தத்தில் அகப்பட்டிருக்க கண்டேன். மீதியான் தேசத்தின் திரைகள் நடுங்கின. போதுமா? இப்போ இதை தொடர்ந்து பார்க்கும்போது தேவன் அவருடைய பிரகாசத்தை அவர் பார்க்கிறார். அவருடைய பிரகாசம் சூரியனை போல இருந்தது. அவருடைய கரத்திலிருந்து கிரணங்கள், அதாவது ஒளி கதிர்கள் வீசின. இதுக்கு முன்னாடி பாக்குறோம், விக்கிரகம் எதுக்கு உதவும்? அது வெறும் மண் தானே, அது வெறும் மரம் தானே, அது ஊமை தானே, அதுக்கு சுவாசம் இல்லையே, அது பொண்ணால மூடி வச்சானே, தொகட்டால எங்க நம்ம மூக்குல ஒரு ஏதாவது போட்டு மூடி வச்சுட்டு நம்ம 2 நிமிஷம் உயிரோட இருக்க முடியுமா? போய் சேர்ந்துருவோம். அது நீ எதை போட்டு மூடி வச்சானே அது ஒண்ணுத்துக்கும் பிரயோஜனம் இல்லை. அப்படி இருக்கும்போது அப்படிப்பட்டவைகள் அதோட இங்க கம்பேரே பண்ண முடியுமா நம்ம ஆண்டவரை? எவ்வளவு அழகா இங்க சொல்றாரு. அவர் தரிசித்தத, அவருடைய பிரகாசம் சூரியனை போல இருந்தது. சூரியனை போல இருந்தது. அவருடைய கரத்திலிருந்து கிரணங்கள் வீசின. சூரியனை ஒரு நிமிஷம் நம்மளால பார்க்க முடியுமா? பார்க்க முடியாது. அப்படிப்பட்ட வெளிச்சம். அவருடைய கரத்திலிருந்து கிரணங்கள் வீசின. கரத்தை அப்படி நீட்டினார்னா ஒளிக்கதிரா இருக்குது. ஒன்னும் புரியல. அவ்வளவு பெரிய வெளிச்சம், அவ்வளவு பெரிய பிரகாசம். அங்கே அவருடைய பராக்கிரமம் மறைந்திருந்தது. அவருக்கு முன்பாக கொள்ளை நோய். அவர் பாக்குறாரு என்னென்னலாம் நடக்க போகுது இனி வரும் காலங்கள். இது ஒருவேளை இது இஸ்ரேல் நாட்டுக்காகவும் இருக்கலாம், நம்ம காலகட்டத்துல கொரோனா காலகட்டமா இருக்கலாம். அநேக காரியங்கள் இன்னும் இந்த பூமியில எப்படிப்பட்ட பால் கடிப்புகள் இருக்கிறது என்பதை இங்க நம்ம பார்க்க முடியுது. அவருக்கு முன்பாக கொள்ளை நோய் சென்றது. அவர் அடிகளில் இருந்து எரிபந்தமான காய்ச்சல் புறப்பட்டது. அவர் நடந்தா அங்க காய்ச்சல் வருது. அப்புறம் ஆண்டவர் நோய் நொடியை உண்டாக்குற தேவன் இல்ல. ஆனா அப்படிப்பட்ட நியாய தீர்ப்புகளை செய்யக்கூடிய தேவன். அவர் நின்று பூமியை அளந்து பார்க்கிறார். புறஜாதிகளை கரைய பண்ணுகிறார். புறஜாதிகள் கரைந்து போய் இன்னைக்கு ஒரு விதத்துல பார்க்கும்போது இந்த காசா இஸ்ரேல் இதுல அவங்க ஒரு 1000 பேர் தான் இறந்திருக்காங்க. இங்க ஒரு 50,000 பேர் இறந்திருக்காங்க. தன்னுடைய ஜனத்தை எப்படி, அந்த ஒரு குட்டி நாடு எப்படி காப்பாற்றப்படுதுன்னு எல்லாருக்கும் ஆச்சரியம்தான். அப்போ தன்னுடைய ஜனங்களை அவர் எப்படி பாதுகாக்கிறாருங்கிறதையும் நம்ம அறிந்திருக்கணும். பாருங்க, அவர் பூமியை அளந்து பார்க்கிற தேவன். புறஞ்சாதிகள் கரைந்து போகிறார்கள்.
அவங்க இஸ்லாமியர்கள்ட்ட இல்லாத பயங்கரவாதமா? அவங்க கொலைக்கு அஞ்சுறவங்களா? ஆனா இன்னைக்கு கரைந்து போய் இருக்கக்கூடிய சூழ்நிலையில அவங்க இருக்கிறத நம்ம பாக்குறோம். பூர்வ பர்வதங்கள் சிதறடிக்கப்பட்டது, மலைகள்லாம் ஒண்ணும் இல்லாம ஆக்கி போயிட்டுறாராம். என்றும் உள்ள மலைகளை எல்லாம் தாழ்த்தி போடுகிறாராம். அவருடைய நடைகள் நித்திய நடைகளாக இருக்கிறது. இதுல நிறைய இன்னும் அவரை குறித்த தேவனை குறித்த அழகான காரியங்கள். அவர் எப்படி நதிகளின் மேல வராரு, எப்படி அவர் ரட்சிப்பு செய்கிறாரு அப்படின்னு சொல்லி இன்னும் அதிகமா நிறைய வார்த்தைகள், நல்ல ஆழமான வார்த்தைகள் இங்கே கொடுக்கப்பட்டிருக்கிறது. நேரம் இருக்கும்போது நீங்க படிச்சு பாருங்க. 11வது வசனம், சந்திரனும் சூரியனும் தன் தன் மண்டலத்தில் நின்றன. யாரை பார்த்து? தேவனை பார்த்து. சூரியன் சந்திரன் நின்னு போச்சான். அவருடைய ஈட்டி அம்பு எப்படி இருக்குது, அவருடைய கோபம் எப்படிப்பட்டது, அவருடைய உக்கிரகம் எப்படிப்பட்டது. 13வது வசனம், உமது ஜனத்தின் ரட்சிப்புக்காகவும் நீர் அபிஷேகம் பண்ணுவித்தவனின் ரட்சிப்புக்காகவுமே நீர் புறப்பட்டீர். கழுத்தளவாக அஸ்திபாரத்தை திறப்பாக்கி துஷ்டனுடைய வீட்டில் இருந்த தலைவனை வெட்டினேன். அஸ்திபாரத்தையே ஓபன் பண்ணி ஒண்ணும் இல்லாம, ஆழமா ஒண்ணுமே இல்லாம தன்னுடைய ஜனங்களுக்கு விரோதமாய் அவர்களுடைய நிலையை ஒன்றுமில்லாம இல்பொருளாக்குறார். தன்னுடைய ஜனத்தை அவர் தண்டிப்பார். அதே நேரத்துல அவர்களை ரொம்ப கொடுமைப்படுத்தினவர்களே அவர் விட்டு இருக்கிற தேவனே அவர் கிடையவே கிடையாது. அப்போ இவ்வளவு பெரிய தேவன் என்னை சிதறடி 14வது வசனம், என்னை சிதறடிப்பதற்கு பெருங்காற்றை போல வந்தார்கள். சிறுமையானவனை மறைவிடத்திலே பட்சிப்பது அவர்களுக்கு சந்தோஷமாயிருந்தது. நீர் அவனுடைய ஈட்டிகளினாலே அவனுடைய கிராமத்து அதிபதிகளை உருவக்குத்தினீர். திரளான தண்ணீர் குவியலாகிய சமுத்திரத்துக்குள் உமது குதிரைகளோடே நடந்து போனீர். ஆமா, இங்க பாருங்க எப்படியெல்லாம் தன்னுடைய ஜனங்களை, அதாவது சிறுமையானவர்களை பட்சித்தவர்களை அவர் விட்டு விடுகிற தேவனாக இல்லை. திரளான தண்ணீர்கள் குவியலாகிய சமுத்திரத்துக்குள் உமது குதிரைகளோட நடந்து போனீர். இப்படி ஒரு தரிசனம், இப்படி ஒரு காரியம், திரளான தண்ணீருக்குள்ள தேவன் குதிரையில போற மாதிரி ஒரு தரிசனம். அதை கேட்ட போது, அந்த சத்தத்தை அவர் கேட்டிருக்கிறார். அதை கேட்டு குடல் குழம்பிட்டான், வயிறு பெரட்டி எடுக்கிற அளவுக்கு அவருக்கு பயம். அந்த சத்தம் உதடுகள், அந்த சத்தத்துக்கு என் உதடுகள் துடிக்குது. உதடெல்லாம் டைப்ரைட் அடிக்கிற மாதிரி ஆயிப்போச்சு. என் எலும்புகள் உட்கள் உண்டாயிட்டு. உக்கள் அப்படின்னா அப்படியே எலும்பெல்லாம் அப்படியே உளுத்து போய் கொட்டுதுன்னு சொல்லுவாங்கல்ல. அப்படியே பழைய பொருள் எல்லாம் வீணாயிடுச்சுன்னா எப்படி கொட்டும், அந்த மாதிரி உளுத்து போயிற்று. என் நிலையில நான் நடுங்கி போனேன். ஆனாலும் எங்களுடைய எதிர்க்கும் ஜனங்கள் வரும்போது இக்கட்டு நாளிலே நான் இளைப்பாறுதல் அடைவேன். என் தேவன் எனக்காக எப்படிப்பட்ட ரட்சிப்பை செய்வார் என்பதை இதுல பார்க்க முடியுது. தேவன் இஸ்ரவேலுக்காக எப்படிப்பட்ட ரட்சிப்பை கொண்டு வருவார். இன்னைக்கும் பூமியில நீதியை நிலைநாட்ட யார் எப்படி வேணா போட்டோம், கிறிஸ்தவத்துல உள்ளவங்க எந்த மாதிரி வேணா இருந்துட்டு போட்டோம், அதை பத்தி நமக்கு கவலை இல்லை. நான் தேவனுக்கு உண்மையாய் பின்பற்றும் போது, நான் நீதிமானாய் இருக்கும் போது, நான் அவரை விசுவாசிக்கும் போது, அவர் எனக்கு இக்கட்டு நாளிலே நமக்கு இளைப்பாறுதலை தருகிற தேவனாக இருக்கிறார். எதிர்க்கும் ஜனங்கள் வரும் பொழுதும் எனக்கு இளைப்பாறுதலை அவர் தருகிற தேவனாக இருக்கிறார். பாத்தீங்கன்னா இதுல இன்னும் அடுத்து பாத்தீங்கன்னா இவ்வளவு காரியம். இது மட்டும் இல்ல, இந்த நீதிமான் தன் விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான், இதோடைய ஒத்த வசனங்கள் நம்ம கலாத்தியர், எபிரேயர், ரோமர் புத்தகங்கள்ல நம்ம வாசிக்கிறோம். அப்ப விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும், விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான். கர்த்தரை விசுவாசிக்கிறதுனாலதான் நமக்கு ரட்சிப்பு உண்டாகிறது. இப்படிப்பட்ட காரியத்துல இந்த விசுவாசம், இங்க எப்படிப்பட்ட விசுவாசம் வேணும் அப்படிங்கறத இந்த 17 to 20 வசனங்களை நம்ம 19 வசனங்களை வாசிச்சிருவோம். அத்திமரம் துளிர் விடாமற் போனாலும், திராட்சை செடிகளில் பழம் உண்டாகாமற் போனாலும், ஒலிவ மரத்தின் பலன் அற்று போனாலும், வயல்கள் தானியத்தை விளைவியாமற் போனாலும், கிடையில் ஆட்டு மந்தைகள் முதலற்று போனாலும், தொழுவத்திலே மாடு இல்லாமற் போனாலும், நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பேன், என் இரட்சிப்பின் தேவனுக்குள் களி கூறுவேன். ஆண்டவராகிய கர்த்தர் என் பலன்,
அவர் என் கால்களை மான்கால்களைப் போலாக்கி உயரமான ஸ்தலங்களிலே என்னை நடக்க பண்ணுவார். ஆமென். பாருங்க, ஆமென். ஒரு யுத்த காலகட்டத்துல எங்க அத்தி மரம் துளுர்க்க போகுது, ஒரு யுத்த காலகட்டத்துல எங்க திராட்சை செடியை பயிரிட போறாங்க, எங்க ஆட்டு மந்தையில கொண்டு போய் கட்ட முடியும், மாட்டு மந்தையில கொண்டு போய் கட்ட முடியும், எங்க விவசாயம் பண்ண முடியும், எங்க சாப்பிட முடியும், எங்க தூங்க கூட இடம் இல்லாம போயிடுமேப்பா. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலும் நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருப்பேன், என் ரட்சிப்பின் தேவனுக்குள் களி என் கூறுவேன். ரட்சிப்பின் தேவனுக்குள் களி கூறுவேன். இப்படி ஒரு அவருடைய நிலை. விசுவாசம். ஆமென். இன்னைக்கு நம்ம ஒருவேளை யுத்த காலத்துல போய் நிக்காட்டாலும், ஒருவேளை இந்த மாதிரி சூழ்நிலைகள் நமக்கு குறைவுகள் மத்தியில, ஒருவேளை வியாதியின் மத்தியில, அல்லது ஒரு அடிமைத்தனத்தின் போக்கூடிய ஒரு சூழ்நிலையில, அல்லது பயம் நம்மளை சூழ்ந்திருக்கக்கூடிய காலகட்டத்துல, எப்படிப்பட்ட காலகட்டமாக இருக்கட்டும், எந்த ஒரு சூழ்நிலையா இருக்கட்டும், எந்த ஒரு எதிர்மறையான நிலைமையில நான் இருந்தாலும் கூட நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருப்பேன், என் ரட்சிப்பின் தேவனுக்குள் களி கூறுவேன். இது என்னன்னா, சோ மெனி கொஸ்டின்ஸ். ஒரு கேள்வி கேட்கிற ஒரு ஆள், பழைய ஏற்பாட்டின் தோமான்னு சொல்லுவாங்க. யாரன்னா ஆபகுக்க. ஆபகுக்கு ஏன் கொஸ்டின்ஸ் நிறைய வருது அப்படின்னா, அவர் ரொம்ப படிச்சவரா இருப்பாரு போல இருக்கு. ஏன்னா இந்த புத்தகத்தையும் ரொம்ப ஹைலியா, அதோட லிட்ரேச்சர் பாத்தீங்கன்னா ரொம்ப தரம் அதிகமானது. ரொம்ப அழகான வார்த்தைகள், தேர்ந்தெடுக்கப்பட்ட வார்த்தைகள், ரொம்ப ரொம்ப அதிகமா, ரொம்ப ரொம்ப உன்னதமான ஒரு புத்தகமா தான் இருக்கு. இதோட எழுத்து நடையெல்லாம் ரொம்ப அதிகமான ஸ்டாண்டர்ட்ல இருக்கு. அப்போ ரொம்ப படிச்ச ஒரு ஆளா இருக்கலாம், கொஞ்சம் ரீசனிங் ஸ்கில்ல இருக்கும். ஏன், எதுக்கு அந்த மாதிரி கொஸ்டின்ஸ் வரும், அந்த மாதிரி இருக்க கூடியவங்களுக்கு. யோனா தீர்க்கதரிசி மாதிரி தான் இந்த ஆபகுக்கும். அப்போ நமக்கும் நிறைய பேருக்கு அப்படி இருக்கலாம். நமக்கு கூட நிறைய கேள்விகள், அப்படியே அடிக்கிருவேன் சில நேரத்துல நல்லா கேள்விய. எப்பவும் கேள்வி கேட்டிருக்கவே மாட்டோம், ஒரு கட்டத்துல கேள்வி கேட்கிற இடத்துக்கு போயிருக்கலாம். ஆனாலும் சொல்றேன், நம்முடைய சூழ்நிலைகள் எல்லாம் சாதகமே இல்லாம இருக்கலாம், நான் நினைச்ச மாதிரி எதுவுமே நடக்காம இருந்திருக்கலாம். ஆனாலும் நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருப்பேன். இதுதாங்க ரட்சிப்பு, இதுதாங்க விசுவாசம், இதுதாங்க நம்பிக்கை. அப்படி விசுவாசிக்கும் போது அவர் என் கால்களை மான்கால்களை போல ஆக்குகிறார், உயரமான ஸ்தலங்களில் என்னை கொண்டு போய் நடக்க பண்ணுகிறார். அவர் அப்படியே நம்மளை உற்றவே மாட்டாரு. இந்த விசுவாசம் பொன்னை போல புடமிடப்பட்ட பின்பு பொன்னாக நான் துலங்குவேன். ஆனப்படினால இன்னைக்கு இந்த எவ்வளவு ஆழமான விசுவாசம் இந்த ஆபகுக்குள்ள இருக்குன்னு பாருங்க. இன்னைக்கு தனிப்பட்ட மனுஷனுடைய ஒரு விசுவாசம் என்ன செய்யும்னு நினைச்சிடாதீங்க. நான் விசுவாசிக்கிறேன், ஆனா என் சுத்தி இப்படி எல்லாம் இருக்குதே, என்ன நடந்துரும், எப்படி இதெல்லாம் மாறும், எப்படி இதெல்லாம் நான் தாண்டுவேன், எப்படி இந்த காரியம் எல்லாம் மாறப்போகுது, அப்படிலாம் சாதாரணமா எடை போட்டு விட வேண்டாம். உங்களுடைய விசுவாசம் மலைகளை பெயர்க்கத்தக்க அளவுக்கு வல்லமை உடையது என்பதை நான் மறந்து விடக்கூடாது. ஆமென். நம்ம ஜெபம் பண்ணி முடிச்சிடலாம், நேரம் அதிகமாயிருச்சு. சோத்தரிக்கிறோம் ஆண்டவரே, இந்த நாளிலும் இந்த வசனத்தை கேட்ட யாவருக்காக ஆண்டவரே நான் நன்றி செலுத்துகிறேன். அப்பா, இந்த நாள்ல நான் இதை பார்க்கும்போது, இந்த வசனங்களை வாசிக்கும் போது கர்த்தர் என்னோடு கூட இடைப்பட்ட காரியங்களுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன். அப்பா ஆண்டவரே, நாங்கள் விசுவாசத்தில் உறுதியுள்ளவர்களாக, விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான் என்றபடி நாங்கள் அநேக காரியங்களை பிழைக்கத்தக்கதாக ஆண்டவரே நீர் எங்களுக்கு கிருபை தருவீராக. விசுவாசத்தில நாங்கள் வல்லவர்களாய் காணப்பட, கண்டு விசுவாசிக்கிறவர்களை விட காணாமல் விசுவாசிக்கிறவர்களே பாக்கியவான்கள் என்று சொன்னபடி அப்பா, எங்க கண்கள் முன்பதாக இல்லாத அநேக ஆசீர்வாதங்களுக்காக, அல்லது நாங்கள் எதிர்பார்க்கிற காரியங்களுக்காக, எல்லாவற்றுக்காக ஸ்தோத்திரம். அப்பா, நாங்கள் கண்டு விசுவாசிக்கிறதை விட, வெறும் ஆசீர்வாதத்தை பார்த்து விசுவாசிப்பதை விட ஆண்டவரே நாங்கள் உம்மை நம்புகிறோம், உம்மை விசுவாசிக்கிறோம். எங்களை நடத்துகிற பாதைகள் எல்லாம் செவ்வையான பாதைகள் என்று விசுவாசிக்கிறோம். எங்களை அப்பா ரட்சிக்கிற தேவன், யுத்த காலகட்டத்திலும் எங்களை காக்கிற தேவன், பஞ்ச காலகட்டத்திலும் எங்களை பூஷிக்கிற தேவன், ஒன்றும் இல்லாமையிலிருந்து எல்லாவற்றையும் எங்களுக்காக உருவாக்குகிற தேவன், எங்களுக்காக யாவையும் செய்து முடிக்கிற தேவன் எங்களோடு கூட இருக்கிறீர் என்று நம்புகிறோம். இந்த நாளும் ஜெபம் ஆண்டவரே, இந்த வேத வசனத்தை கேட்ட ஒவ்வொரு சகோதர சகோதரிகளையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க. அவங்க குடும்பத்துல தேவனுடைய நன்மைகளும் கிருபைகளும்
பெருகும்படியாய் சுபிக்கிறோம். இந்த நாள்ல எங்களோடு கூட இருந்து எங்களை வழி நடத்தும் இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்துல வேண்டுகிறோம் ஜீவனுள்ள எங்கள் நல்ல பரமபிதாவே. ஆமேன், ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தரை ஸ்தோத்திரி. Thank you all for joining today. God bless you.